ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ கிழக்கு வாசல் சீரியல் வந்து நூனுக்கு வந்து டைம் ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க, 4 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட் கிடைச்ச உடனே எஸ்எஸ்சி சார் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ எனக்குமே அந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இது மாதிரி இப்போ கிழக்கு வாசல் சீரியல் வந்து 4 மணிக்கு டைம் ஷிஃப்ட் பண்ண போகிறதா வந்துட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் சைடுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பட் அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணல, டிசப்பாயின்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எஸ்எஸ்சி சார் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, 4 மணிக்கு சீரியல் போட்டால் யார்ப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி டைரக்டா ஃப்ராங்கா அவர் வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீரியல் வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா, அவர் வந்து சீரியல் வந்து விட்டு விலகிடுவாரா அப்படின்ற மாதிரி நமக்குமே கொஷின்ஸ் வந்துச்சு. ஸோ அதை பற்றியுமே அந்த ஆர்டிகல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து சீரியல் வந்து குவிட் பண்ணுறதுக்குமே நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிகல் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்னா ரொம்பவே கஷ்டம் இல்லையா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு வராரு. ஸோ 4 மணிக்கு அவருடைய சீரியல் தூக்கிட்டு போய் போட்டால் ரொம்பவே கஷ்டம் தான். அட்லீஸ்ட் 1 PM ஆச்சும் கொடுக்கலாம், இல்லை 1:30 ஆச்சும் கொடுக்கலாம். பட் சேனல் சைட்லேருந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் 4 PM அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சேனல்கிட்ட டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள மேக்ஸிமம் வந்து நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோமோ வராமல், டைம் சேஞ்ச் ப்ரோமோ வராமல் நம்மளால எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எஸ்எஸ்சி சாரும் இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டை தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. பட் அவர் கேட்கறது நியாயம் தானே, 4 மணிக்கு யாருப்பா உட்காந்து சீரியல் பாப்பா அப்படின்னு சொல்றது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் சீரியலை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் போடுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ அவர் குவிட் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லி நிறையவே எனக்குமே தோணுது. ஏன்னா அவருக்கு வந்து பர்சனலாக இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வேற இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ஸ்லையுமே கூட டப்பிங்ல வந்துட்டு அவர் அங்கேருந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த டப்பிங் வாய்ஸுமே கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கான ஒரு ரெகக்னிஷன் வந்து ஒரு 4 PM அப்படின்னு கேட்டால் எனக்கு கன்ஃபார்மாக கிடையாது. ஸோ சேனல்ஸ் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.